வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன்ட் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பீட் ஆட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். 4mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், பேர்ல் ஆட் பண்ணியிருக்கேன், தென் கோதுமை பீட் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு குந்தன் ஸ்டோன் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் பேக் நெக் அவங்களுடைய மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். தென் 7 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சஸ் 7 லைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 7 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் லைனில் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4mm பீட் கொடுத்துருக்கேன். திரும்பவும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி போடுறதுங்கிறது புரியும். தென் இந்த வீடியோவில் சின்ன பாட்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுற அந்த பாட்டில் உங்களுக்கான டிப்ஸும் ட்ரிக்ஸும் மிஸ் ஆகிடலாம். அதனால் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேர்ல் ஆட் பண்ணியிருக்கேன். பேர்ல் ஆட் பண்ணி 3mm பேர்ல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக சிங்கிள் பீட் எப்படி ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் குந்தம் ஸ்டோன் பிங்க் கலரில் சின்ன டாட் வச்சுருக்கேன், ஒட்டியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறமா அதை சுற்றியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் திரும்பவும் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பேர்ல் ஆட் பண்ணி அதை சுற்றியும் நான் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இப்போது கோதுமை பீட், ஒரு சுகர் பீடும் ஒரு கோதுமை பீடை இதை வந்து 3 கோதுமை பீடை 2 பேர்லுக்கும் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது திரும்பவும் பிங்க் கலர் குந்தமுக்கும் பேர்லுக்கும் நடுவில் இன்னொரு பேர்ல் ஆட் பண்ணி அதை சுற்றியும் சுகர் பீட் கொடுக்குறேன். இது பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் இருக்கா. பேர்ல் 2 பேர்லை பாருங்கள், 3 பேர்லு, தென் ஒரு பிங்க் கலர் குந்தமையும் பார்க்கும்போது டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நான் வந்து ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைனை வந்து ஆட் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணால் தான் இது எந்த மாதிரி லுக் கொடுக்குது, தென் எந்த அளவுக்கு அழகாக இருக்குங்கிறது தெரியும், உங்களுக்குமே புரிய வரும். இன்கேஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். தென் சின்ன சின்ன நுணுக்கம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஸ்பீடாக போட முடியும். எதுவுமே தெரியாமல் நமக்கு ஸ்பீடு வராது. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நிறைய பிகினர்ஸ் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் பொறுமையாக கொண்டு வந்திருக்கேன் வீடியோஸை. அதனால் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோ. ஏன்னா உங்களுக்காக நான் பொறுமையாக தான் கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஃபுல்லாகவுமே. அதனால் இப்போ பாருங்கள், இப்போது அந்த குந்தம் ஸ்டோனுக்கும் தென் பேர்ல் டிசைனுக்கும் நடுவுலையுமே ஒரு கோதுமை பீடை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு இது லுக் கொடுக்குது அப்படிங்கப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் கொடுத்து தான் நான் வந்து ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த டைமண்ட் ஷேப்பை உங்களுக்கு கேப்பே வேணாம், ரொம்ப கிட்ட வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா டிசைன் என்னங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு ரொம்ப கிட்ட இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கிட்ட கூட கொடுத்துக்கலாம். இது நம்மளோட விஷஸ் தான், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பாருங்கள், அந்த 3 கோதுமை கொடுத்துருக்கிறத கூட பாருங்கள், நான் வந்து ஒரே ஆர்டரில் கொடுக்கல,
ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன். தென் அதுக்கு கொஞ்சம் மேலே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் கீழே இறக்கி. ஸோ ஒரு முக்கோணம் அந்த பேட்டர்னில் தான் நான் இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜிமிக்கி கீழே காது கம்மல் டிசைன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் அது. ஸோ அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். லைனாக கொடுத்தோன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கம்மல் பேட்டர்ன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த இடத்துலையுமே ஒரே ஒரு கோதுமை பீட் கொடுத்தா போதும் அப்படின்னு மாதிரி யோசிச்சிங்கனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவுமே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன்னு. ஃபஸ்ட்டு குந்தம் எல்லாமே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கும் அதுக்கும் ஒரு 3 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து நான் அளவு வச்சு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம இந்த மாதிரி அளவு வச்சு எதுவுமே மார்க் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அளவு இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ளவுஸ் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதனால் எது நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே அளவு வச்சு நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அளவு இல்லைன்னா ஏடாகூடமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அளவோடு ட்ரை பண்ணுங்கள், எது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே. ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா ப்ளவுஸ் ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அது ஃபுல் கஸ்டமருடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தென் இதோடைய டிசைன் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இதில் ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த கோதுமை பீடை எப்படின்னா அப் அண்ட் டவுனாக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம கேட்டோம், காதால் கேட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. நம்ம பார்த்தோன்னா தான் இது நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இதே பேட்டர்ன் தான் நான் ஃபுல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாமே இதுதான் என்னோடய ப்ளவுஸோடைய ஃபைனல் அவுட்லுக். இப்படி தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு டைமண்ட் ஷேப் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸோடைய நெக்கை தாண்டி நான் புட்டாஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான லுக். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.